ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். என் அன்பு குழந்தையே, எந்த காரியம் செய்வதற்கு முன்பும் யோசித்துதான் செயல்பட வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளுக்குமே கூட சற்று நிதானமாக யோசித்து எதிர்வினை ஆற்ற வேண்டும். யோசிக்காமல் எதையும் செய்து விடாதே என்று அவ்வப்போது நான் உனக்கு கூறிக்கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் தங்கமே, நீ இப்போதெல்லாம் சதா சர்வ காலமும் எதையேனும் யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய். ஒரு காரியம் துவங்குவதற்கு முன்பு சற்று யோசி என்று அறிவுரை வழங்கினேன். ஆனால் நீயோ காரியம் துவங்குவதற்கு முன்பும் யோசித்து குழம்புகின்றாய். காரியத்தை துவக்கிய பின்பும் சரியாக வருமா அல்லது நஷ்டத்தில் முடிந்து விடுமா என்று யோசிக்க ஆரம்பித்து விடுகின்றாய். சரிவர நடக்கவில்லை என்றால் எவ்வாறு சரி செய்வது என்று யோசிக்கின்றாய். சரிவர நடந்துவிட்டால் இது இவ்வாறே தொடருமா என்று யோசிக்க ஆரம்பித்து விடுகின்றாய். நீ யோசிப்பது சரியா தவறா என்று கூட நீ சில சமயங்களில் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய். சரி, இப்போது நான் உன்னை தெளிவாக்குகின்றேன். நீ இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் யோசிப்பவை சரியா தவறா என்று நான் உனக்கு தெளிவுபடுத்துகின்றேன். யோசிப்பதில் தவறு இல்லைதான், ஆனால் அதற்கும் சில நிபந்தனைகள் உண்டு. எதை செய்வதற்கு முன்பும் நன்றாக யோசி. ஆனால் செய்ய துவங்கிய பின்பு அதில் வெற்றி அடைவோம் என்பதை மட்டுமே நீ யோசிக்க வேண்டும். எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உன்னுடைய மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டாம். நீ எதை பற்றியேனும் யோசித்துக் கொண்டிருக்கும் போது உன்னுடைய யோசனைகள் சரியான பாதையில் செல்கின்றதா அல்லது தவறான பாதையை நோக்கி நகர்கின்றதா என்பதை சுலபமாக தெரிந்து கொள்ளலாம். நீ ஆழ்ந்து யோசித்த பின் தெளிவான சிந்தனையுடன் நீ யோசித்து முடித்த பின் அந்த யோசனைகள் உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தெளிவான முடிவை தந்து அந்த யோசனை அங்கேயே முடிந்துவிட்டால் நீ சரியான கோணத்தில் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம். மாறாக நீ யோசிக்க யோசிக்க உனக்கு குழப்பங்கள் அதிகமானால், உனக்கான சிக்கல்கள் அதிகமாகிக் கொண்டே சென்றால், உன்னுடைய யோசனைகள் முற்று பெறாமல் தொடர்ந்து கொண்டே சென்றால் நீ தவறான கோணத்தில் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம். ஆழ்ந்த யோசனைகள் என்பது வேறு, தொடர் யோசனைகள் என்பது வேறு. நீ ஆழ்ந்து சிந்திக்கும் போது எத்தனை மணி நேரம் எடுத்தாலும் அது ஒரு முடிவை தந்தே யோசனைகள் முடியும். ஆனால் நீ தொடர்ந்து யோசித்துக் கொண்டிருக்கும் போது நாட்கள் நகருமே தவிர உன்னுடைய பிரச்சனைகள் ஒரு முற்று பெறாது. எனவே புரிந்து கொள், உன்னுடைய யோசனைகள் சரியா தவறா என்பதை நீயே தீர்மானித்துக் கொள். எதையும் யோசிக்காமல் செயல்படுவதும் தவறு, அதிகமாக யோசித்துக் கொண்டே இருப்பதும் தவறு. எனவே இனி எந்த காரியத்திற்காக யோசித்தாலும் நீ யோசிப்பது சரியா என்பதை தீர்மானித்துக் கொண்டு யோசனைக்குள் செல். எதுவும் விளங்கவில்லை என்றால் எல்லாவற்றையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. உனக்காக யோசிக்க நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இப்போதெல்லாம் நீ எதை செய்தாலும் அது சரியான முடிவிற்கு வராமல் தள்ளி போவதும் தாமதமாகிக் கொண்டுமே இருக்கின்றது தானே? வருந்தாதே, எல்லாவற்றையும் நான் சரி செய்கின்றேன். பல பேர் உன்னை பலவாறாக அவதூறு பேசினாலும், உன்னுடைய பின்னால் நின்று உன்னை பற்றி புறம் பேசினாலும் நீ கவலைப்பட வேண்டாம். இப்போது எதை செய்து கொண்டிருக்கிறாயோ அதை தொடர்ந்து செய்து கொண்டு உன்னுடைய குடும்பத்தின் மீது அக்கறையோடு உனக்கான கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்து கொண்டிரு. எல்லா துன்பங்களும் முடிந்து போய் உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் முடிந்து போய் நீ எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் பலனாக இப்போது நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் என் செல்லமே. நீ சந்தோஷமான நிம்மதியான நல்வாழ்க்கையை வாழப் போகின்றாய். இந்த வருடம் முடிவதற்குள்ளாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் ஒவ்வொன்றாக முடிவிற்கு வந்துவிடும். நீ உன்னுடைய லட்சியத்தை விரைவிலேயே அடைந்து விடுவாய் என் செல்லமே.
எல்லோருமே உன்னை கைவிட்டு விட்டார்கள் என்று நீ எண்ணும் வேளையில் உன்னுடைய பெருமாள் நான் உனக்கு கரம் கொடுத்து காப்பாற்றுவேன். அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் உன்னை கஷ்டப்படுத்தி விடுகின்றது என்பது எனக்கு தெரியும். நீயும் எவ்வளவோ பொறுத்து போகின்றாய். ஆனால் உன்னை அடிமையாக நினைத்து மேலும் மேலும் ஏறி உன்னையே மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? வருத்தப்படாதே. முடிந்தவரை பொறுமை கொள். முடியாத பட்சத்தில் துணிந்து நின்று தைரியமாக உன்னுடைய மனதில் நினைப்பதை அவரிடம் சொல்லிவிடு. அதில் தவறேதும் இல்லை என் தங்கமே. அன்போ பாசமோ பொறுமையோ கூட ஒரு அளவுக்கு தானே இருக்க முடியும். அப்பாவி பிள்ளையான உன்னை எளிதாக ஏமாற்றி விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டுக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது பாவம். உனக்கு பின்னால் உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன் என்று உன்னையே அசைத்து பார்க்கும் அவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம்தான். உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களை நான் சும்மா விடமாட்டேன் என்றல்லமே. நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் சரி, அல்லது அதை யார் பிரித்தாலும் சரி, அல்லது உன்னுடைய மனதில் நீங்காத துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழவிடக்கூடாது என்று யார் நினைத்தாலும் சரி, அவர்களை நான் சும்மா விடமாட்டேன். உன்னுடைய மன அழுத்தங்களை போக்குவதற்கு எப்போதும் தனிமையை மட்டும் தேடாதே. அதற்கு பதிலாக பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசு என் செல்லமே. உன்னுடைய குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கின்றது. எப்போதும் எதை நினைத்தாலும் நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக முன்னுக்கு பின் முரணாகவே நடக்கின்றது என்று வருந்தாதே. எல்லாவற்றையும் உன்னுடைய தந்தை சரி செய்து உன்னுடைய தலையெழுத்தை நான் திருத்தி அமைக்கின்றேன். உனக்கு பிடித்தவர்களிடம் நீ மனம் விட்டு பேசினால் மனதில் இருக்கும் பாரங்கள் குறையும் என் செல்லமே. அல்லது உன்னுடைய மனதிற்கு பிடித்த எந்த செயலாக இருந்தாலும் அதை செய். ஆனால் அது நல்ல செயலாக இருக்கட்டும். உனக்காக யாராவது வந்து உன்னுடைய வாழ்க்கையை வாழப்போவது இல்லையல்லவா? உனக்கு கஷ்டம் என்று நீ சொல்லும் போது யாராவது உனக்கு வந்து உதவப் போகிறார்களா என்ன? இல்லை அல்லவா? அப்படி இருக்கும் போது நீ மட்டும் ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசிக்கின்றாய்? நீ கஷ்டப்படும் போதும் யாரும் வந்து உதவப் போவதில்லை. உனக்கான வாழ்க்கையை நீ துன்பத்தோடு வாழ்கின்றாயே என்று உனக்கு பதிலாக அவர்கள் வந்து உன்னுடைய வாழ்க்கையை வாழப்போவதும் இல்லை. அப்படி இருக்கும் போது நீ ஏன் மற்றவர்களை பற்றி யோசிக்க வேண்டும்? உன்னை பற்றி முழுமையாக உனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கும் போது உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அந்த கருத்துக்களை காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன்னை நிராகரித்த அந்த இடத்தில் யாருமே உன்னை நிராகரிக்கவே முடியாத அளவிற்கு மாபெரும் சக்தியாக நான் மாற்றி காட்டப் போகின்றேன். இனி வரும் காலங்களில் உன்னுடைய தலையெழுத்து அற்புதமாக மாறப்போகின்றது. உன்னை பற்றி மற்றவர்கள் நினைத்ததை காட்டிலும் உயர்வான ஆற்றலாக நான் மாற்றுவேன். உனக்கான சந்தோஷத்தை திருப்திகரமாக உனக்கு அமைத்துக் கொடுப்பேன். உன் மீது யாராவது நம்பிக்கை வைத்திருந்தால் அவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடாதே. அந்த நம்பிக்கையையும் ஒருபோதும் உருக்குலைத்து விடாதே. ஏனென்றால் ஒருவர் மீது மற்றொருவர் நம்பிக்கை வைப்பது இப்போது இருக்கும் காலகட்டத்தில் அவ்வளவு எளிது கிடையாது. அப்படித்தான் உன் மீது உண்மையான பாசத்தோடும் அன்போடும் நம்பிக்கையோடும் யார் இருந்தாலும் அவர்களை ஏமாற்றி விடாதே என் தங்கமே. உன்னுடைய அதிகாரத்தை பெறுவதற்கும் உன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கும் துணிந்து தைரியத்தோடு நில். ஆனால் உனக்கு அதிகாரமில்லாத உனக்கு உரிமை இல்லாத எதன் மீதும் நீ ஆசை கொள்ளாதே என் செல்லமே. நீ ஆசைப்படுகின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் அதை உன்னுடைய பெருமாள் என்னிடம் வந்து சொல்லு. உனக்காக நான் அதை பெற்று தருவேன். உன்னால் முயன்ற அளவிற்கு நீ எல்லா விஷயங்களையும் முயற்சி செய்கின்றாய். எல்லோருக்கும் நல்லது செய்யவும் யோசிக்கின்றாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் உதவி செய்வாரும் இல்லை. உனக்கு நல்லது செய்யக்கூடிய சிந்தனை கூட யாருக்கும் இல்லை. இதைத்தானே இப்போது நீ உன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து பார்த்து கொண்டிருக்கிறாய். போனது போகட்டும். எல்லா வகையிலும் உனக்கு உதவி செய்வதற்கு உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் நல்ல